கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனால கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில், அவர் உயிரோடு இருந்த காலங்களில் மக்களுக்கு முன்பாக மக்களுக்கு அவர் எத்தனை அற்புதங்களை செய்தார் என்று அன்றைக்கு உள்ள அவருடைய சீடர்கள் வேதாகம எழுத்தாளர்களால் எண்ணி தீர்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு முன்பாக செய்தார் அப்படி என்பதையும் யோவான் 20:30 யோவான் பதிவு செய்திருக்கிறத பைபிளில் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு பல போலியான அற்புதங்கள் பெருகிவிட்டது. பல மதங்களிலே போலியான சாமியார்களும் பெருகிவிட்டார்கள். ஏன் கிறிஸ்தவத்திலும் கூட பலர் போலியான அற்புதங்கள் நடந்ததாக விளம்பரப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தியாளர்களும் தன்னுடைய புத்தகத்திலே, அவர்கள் எழுதின புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். மத்தேயு 21 அற்புதங்களை பதிவு செய்திருக்கிறார், மார்க்கு 19 அற்புதங்களை பதிவு செய்திருக்கிறார், லூக்கா 21 அற்புதங்களை பதிவு செய்திருக்கிறார், யோவான் 9 அற்புதங்களை பதிவு செய்திருக்கிறார். இது மாத்திரமா என்றால் இல்லை, இதற்கு மேலாக அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செஞ்சார். அதை பைபிளில் எழுதணும்னா பைபிள் மிக பெரிதாக போய்விடும் பிரியமானவர்களே. இந்த 4 எழுத்தாளர்களும் ஒரே ஒரு அற்புதத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள், 4 பேருமே. ஆனால் மற்ற 3 பேரும் சரி, இன்னொருத்தவர் சில அற்புதங்களை பதிவு செய்யலை, இன்னொருத்தவர் அவர் செய்யாத இவர் பதிவு செய்திருக்கிறாரு. ஆனால் 4 எழுத்தாளர்களும் நற்செய்தியாளர்களும் ஒரு அற்புதத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. 5000 பேருக்கு உணவை பெருக செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம், உணவு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதை மத்தேயு 14 மார்க்கு 6 லூக்கா 9 யோவான் 6 வாசித்து பாருங்கள். அந்த அற்புதத்தில் உள்ள அதிசயங்களை நம்மால் காண முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் பல அற்புதங்களை பல கோணத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம பார்க்க போவதில்லை. ஆனால் 4 நற்செய்தியாளர்களும் எழுதின அற்புதத்தை நான் பட்டியல் போடுகிறேன். அந்த ஒவ்வொரு அற்புதத்திலும் பல பாடங்கள் உண்டு, பல ரகசியங்கள் உண்டு, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கீழ்ப்படிதல் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிந்து மறைவுலாம் செய்யலை, விளம்பரமும் செய்யலை. அப்படியே மக்கள் மீது இறங்கி, மனதிறங்கி அப்படியே அவர் அழகாக மக்களுக்கு முன்பாக மக்களுடைய தேவைகளை அங்கு பூர்த்தி செய்து மக்களை சுகப்படுத்தினார் என்று பைபிளில் தெளிவாய் பார்க்கிறோம். யோவானை எடுத்துக்கொண்டால் 1ஆம் அற்புதத்தை சொல்கிறாரு, 2ஆம் அற்புதத்தை சொல்கிறாரு. அவரும் அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாட்களில் நம்ம ஒவ்வொரு அற்புதமாக சிந்தித்து பார்க்கலாம். இறந்து போனவர்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்றால் எழுப்பினார். ஆனால் இன்று ஆப்பிரிக்கா தேசத்துலையும் சரி, மற்ற தேசத்துலையும் சரி, செத்தவர்களை உயிரோடு எழுப்புறன்னு சொல்லி பல ஆக்டிங், அதாவது பல மாயங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அப்படியே மக்களுக்கு முன்பாக நேரடியாக அங்கு உயிரோடு மனுஷியை எழுப்புவதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. 3 பேர் எவருவின் மகளை உயிரோடு எழுப்புறாரு, விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்புறாரு, லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் ஆன பிறகு லாசருவை உயிரோடு எழுப்புறாருன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அப்படிப்பட்டது. இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் எழுதி வைத்த அற்புதங்களை நாம் பார்க்க போனால், குஷ்டரோகியை குணப்படுத்துகிறாரு, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனையும் குணப்படுத்துகிறாரு, பேதுருவின் மாமியாரையும் சுகப்படுத்துகிறாரு. அநேகரை என்று பைபிள் சொல்லுகிறது. அவரை தேடி பல ஊர், பல நாடு, பல இடங்கள்லேருந்து வந்த அனைத்து நோயாளிகளையும், அதாவது ஊனமுற்றவர்கள், குருடர்கள், பார்வையில்லாதவர்கள், செவிடர்கள், நடக்க முடியாதவர்கள், இவ்வளவு பேரையும் கொண்டு வந்த அத்தனை பேரையுமே சுகப்படுத்துகிறார். ஆனால் இன்று கிறிஸ்தவ மேடைகளில் பலர் பல போலியான அற்புதங்களை காண்பிக்கிறார்கள். தயவுசெய்து ஏமாந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரா? இன்றும் செய்வார், நாளைக்கும் செய்வாரா? செய்வார். ஏற்கனவே செய்திருக்கிறாரா? செய்வார். அவர் யாருக்கு இறங்குகிறாரோ இறங்குவார். யாருக்கு சித்தம், அவருடைய சித்தம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்வார். நம்முடைய ஆயுசும் நம்முடைய குணமும் அவருடைய கையில் இருக்கிறது.
பலர் பலவிதமான கேள்வி கேட்குறாங்க. அப்போ எதுக்குங்க மருத்துவமனை அப்படி என்று கேட்கிறார்கள். அது இன்னொரு சப்ஜெக்ட், அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வந்து பேசுகிறேன். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை குணப்படுத்தினார், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார், லேகியோன் பிடித்தவனை குணமாக்குகிறார், அதாவது பிசாசு பிடிச்சவனை குணமாக்குறாரு, திமிர்வாதக்காரனையும் குணமாக்குறாரு, எவரினுடைய மகளையும் உயிரோடு எழுப்புறாரு, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள பெண்ணையும் அங்கு சுகப்படுத்துகிறாரு. அது மாத்திரமா 2 குருடர்களையும் பார்வை கொடுக்கிறாரு, பிசாசு பிடித்திருந்த ஊமையனையும் பேச வைக்கிறாரு, சூம்பின கையுடையவனையும் நீட்ட வச்சு சுகம் கொடுக்கிறாரு, பிசாசு பிடித்திருந்த குருடனையும் ஊமையமானவனையும் குணமாக்குறாரு, 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு, கடல் மேலேயும் நடக்கிறாரு, கானானுடைய பெண்ணுக்கு அந்த பெண்ணினுடைய மகளுக்கும் சுகத்தை தராரு, மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்து வரி கட்ட சொல்கிறாரு, பர்திமேயு குருடனையும் குணமாக்குறாரு, அத்திமரம் பட்டு போகவும் செய்கிறாரு, அசுத்தாவியுடைய மனிதனையும் குணமாக்குறாரு, கொன்னை வாயுடைய செவிடனையும் குணமாக்குறாரு, பெட்சாயிதா குருடனையும் குணமாக்குறாரு, வலை கிழிந்து போகத்தக்கதாக பெரிய மீன்களை பிடிக்கும்படியாகவும் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு, விதைவனுடைய மகனை தொட்டு உயிரோடு எழுப்பி அந்த விதவை கையில் கொடுக்குறாரு, கூனிப்போன அந்த பெண்ணையும் குணமாக்குறாரு, மல்குசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாவ போகிற நேரத்துலையும் சீடரை வெட்டின அந்த காதையை அந்த அந்த அதிகாரிக்கு, அதாவது அந்த காவல் அவரை பிடிக்க வந்தவருடைய காதை வெட்டும்போது கூட அந்த மல்குசுடைய காதை அங்கு ஒட்ட வைத்து அற்புதம் செய்கிறாரு. சாவறதுக்கு முன்னாலேயும் தண்ணீரை திராட்சை ரசமாக்குறாரு, அரண்மனை வேலைக்காரன் மகனையும் குணமாக்குறாரு, 38 வருஷமாக பாடு உள்ள நோயாளியையும் அவரே தேடி போய் குணமாக்குறாரு, பிறவி குருடனையும் குணமாக்குறாரு, செத்து போய் 4 நாளாகியும் லாசருவை உயிரோடு எழுப்புறாரு, 2ஆம் முறையும் திரளான மீன்களை பிடிக்கும்படியும் அற்புதம் செய்கிறாரு, அப்பத்தையும் கறி நெருப்பு, அதாவது அப்பம் கறி நெருப்பு முன்னால் அது கூட மீனையும் அங்கு அற்புதமாக செய்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது மட்டுமா அவர் செய்தார் என்றால் இது மட்டும் இல்லை. அதைத்தான் வேதாகம எழுத்தாளர் சொல்கிறாங்க, சீடர்களுக்கு முன்பாக பைபிளில் சொல்லப்பட்டிராத இதுவே இவ்வளோ அற்புதம், அநேகர் சுகமானார்கள் என்று பார்க்குறோம், அநேக வியாதியஸ்தர்களை அவர் சுகமாக்கினார் என்று பார்க்குறோம். சரி, இது மட்டுமா? இவருடைய சீடர்கள் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகம் போன பிறகு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொண்டு இவருடைய சீடர்கள் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் என்று பைபிள் பதிவு செய்கிறது. அதையும் ஒரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரான் என்றால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும். ஏனென்றால் இப்போ நான் சொன்ன அற்புதத்தை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தை சிருஷ்டித்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர், இந்த சிருஷ்டித்தவரால் இருக்கிறதுலேருந்தும் கொண்டு வர முடியும், இல்லாத காரியத்திலிருந்தும் ஒன்றை கொண்டு வர முடியும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவரை தேடி அநேகமாயிரம் மக்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் கூட பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் சுகம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அற்புதம் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அவர் இருக்கிற இடத்திலே நோக்கி பார்க்க வேண்டும், அவரை இருக்கிற இடத்திலே கூப்பிட வேண்டுமா? இருக்கிற இடத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், இருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விசுவாசித்து அவரை நம்பி அவரை பின்பற்றி அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, நோய் சுகமானாலும் சரி, சுகமாகவில்லை என்றாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் வல்லமையும் நம்மை தாங்கி வழிநடத்தும் என்று பைபிள் பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், அற்புதமானவர் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அதிசயமான தேவனை, அற்புதமான தேவனை நீங்களும் நானும் என்ன செய்வாங்க? நோக்கி பார்ப்போம். மனிதனை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனிடம் வல்லமை இல்லை, எந்த மதத்தில் இருக்கிற சாமியாரிடமும் வல்லமை இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமானவர், இன்றும் ஜீவிக்கிறவர், இன்றும் உயிரோடு இருக்கிறவர், மறுபடியும் வரப்போகிறவர். அவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்ட சீடர்கள் உலகம் முழுவதும் அவருக்கு சாட்சி பகர்ந்தார்கள். பார்த்தவர்கள், அவரை பார்த்தவர்கள், அவர் செய்த அற்புதத்தை பார்த்தவர்கள் பைபிளில் எழுதி வைத்து விட்டு போன அந்த பைபிள் தான் இன்றைய வரைக்கும்
நம்ம கையில் அது ஜீவனோடு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவிக்கிறவர், இன்றும் அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை நம்பி அவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீ செய்த எண்ணற்ற அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்று போலியாய் அற்புதம் செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும், போலி சாமியார்கள் மனம் திரும்ப வேண்டும், போலி ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்தவத்தில் இருக்கிற போலிகள் அகற்றப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இருக்கிற இடத்திலிருந்து நோக்கி பார்த்து, விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து, ஒப்பு கொடுத்து நோக்கி பார்த்து, மனம் திரும்பி நோக்கி பார்த்து, அவரை பின்பற்றுவேன் என்று அறிக்கை செய்து நோக்கி பார்த்து, அவரிடமிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மக்களுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக. எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய ஜீவனையும் பலத்தையும் கிருபையும் தந்து, நீர் ஆண்டவரே வருகின்ற வரை உம்மை நோக்கி பார்த்து உமக்காகவே நாங்கள் வாழ, உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே குணத்தையும் சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.